அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 28/4/2025. பிரதமை திதி இரவு 9:11 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. பரணி நட்சத்திரம் இரவு 9:37 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள் சித்தயோகம் இரவு 9:37 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் சந்திரனும், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சுக்கிரன், புதன், ராகுடன் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்க, இரகசிய ஆலோசனைகள் நடத்த, செங்கல் சூளை பிரிக்க, நவக்கிரகங்களை வழிபட, தற்காப்பு கலைகள் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஒருவரை பாராட்ட நாவில் ஈரம் மட்டும் இருந்தால் போதாது, மனதிலும் ஈரம் இருக்க வேண்டும். ஆமாங்க, அனாவசியமாக நீங்கள் அடுத்தவங்களை புகழ்ந்து பேச மாட்டீங்க. ஒருத்தவங்களை நீங்கள் புகழ்ந்து பேசுகிறீங்கன்னா அந்த புகழ்ச்சிக்கு அவங்க தகுதி உடையவர்களாக இருக்கிறாங்களா, மக்களுக்கு நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்திருக்காங்களா, அப்படி நல்ல மனசோட நல்லது செய்திருக்கக்கூடியவர்களை மட்டுமே மதித்து பாராட்டக்கூடிய பக்குவத்திற்குரிய பண்பாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. நேற்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணம் செய்தார். அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நேற்று முழுக்க கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தீங்க, கோபப்பட்டீங்க. சில காரியங்கள் எல்லாம் தள்ளி தள்ளி போய் முடிஞ்சதுங்க. ஆனால் இன்றைய தினம் பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. நீங்கள் நிறைய நல்லது செய்கிறீங்க, அடுத்தவங்களுக்கு நிறையா கொடுக்குறீங்க. அந்த போட்டி பொறாமையில் கூட சிலர்லாம் வந்து ஏதாவது ஏடாகுடமாக சொல்லுவாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இருக்கிறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் நம்மளை மட்டம் தட்டி பேசுகிறாங்களோ, நம்மளை மதிக்காமல் இருக்காங்களோ அப்படின்னு நீங்களாகவே ஏதாவது நினச்சிக்காதீங்க. அந்த வகையில் அந்த மாதிரி சிந்தனைகளும் வேண்டாங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும். ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல. நீங்கள் தான் இந்த கம்பெனியோட வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறீங்க. இருந்தாலும் சில நேரங்களில் மறந்து அவங்க வந்த பிறகு தான் கம்பெனி நல்லா இருக்குன்னு சும்மா சொல்லிப்பாங்க. எது உண்மைன்னு பழைய ஆட்களுக்கு தெரியும். அதனால் எதுக்குமே எதிர் சவால் விட்டுட்டு இன்னைக்கு இருக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைகளால் சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, வறுமை என்பது ஆசையின் அளவுகோல், ஆனால் வளமை என்பது மகிழ்ச்சியின் அளவுகோல். ஆமாங்க, ஆசைப்பட வறுமை வாடிக்கொண்டே வருகிறது, நம்மை தேடிக்கொண்டே வருகிறது. அதனால தாங்க சின்ன சின்ன ஆசைகள் உங்கள் மனசில் இருக்கும், ஆனால் பெரிய ஆசை, பேராசை அதெல்லாம் நீங்கள் எப்பயுமே பட மாட்டீங்க. அதே நேரத்தில் சின்னதாக இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த பழைய நண்பர்களை இன்னைக்கு சந்தித்து பேசுவீங்க. உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. என்ன பார்க்குறவங்கெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, இருந்தாலும் பெரிய தொகை கேட்குறாங்க, கடனாக கேட்குறாங்க, கைமாத்தா கேட்குறாங்க, 4 நாளில் தந்துடுறேன்னு கேட்குறாங்க. இருந்தாலும் ஏன் நிலைமை எனக்கு தான் தெரியும். வெளியில் பார்க்குறதுக்கு தான் நான் ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கேன். உள்ளுக்குள்ளார எனக்கே நிறைய பண கஷ்டம் இருக்குது. இதை போய் நான் யார்கிட்ட சொல்கிறது? அதனால தான் அதெல்லாம் சொல்லிக்காமல் நான் பார்க்குறேங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியே கௌரவத்தை நீங்கள் காப்பாற்றின்னு இருக்கீங்க. இன்றைய தினம் பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ராசிநாதன் சுக்கிரனோட யோகாதிபதி புதனும் சனியும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு, சகோதரங்களும் சரியாக உங்களை புரிஞ்சுப்பாங்க. புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு பெரிய அளவில் பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்க, எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். முக்கியமான வேலைகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது, அவங்கள்டேருந்து பாராட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சின்னம் சிறு செயலிலும் கவனமாக இருங்கள். ஏனென்றால் சிறிய துளைதான் கப்பலையே கவிழ்த்து விடுகிறது. ஆமாங்க, அதனால தாங்க சாதாரண விஷயமாக இருந்தாலும் மிகப்பெரிய சாமானியமான விஷயமாக இருந்தாலும் அதை எல்லாத்துலேயுமே நீங்கள் சிரத்தையாக இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம சிறப்பாக பண்ணணும், புதுசாக ஏதாவது நம்ம செய்து காட்டணும், நாம் அதில் இருக்கோங்கிறத மற்றவங்களுக்கு தெரிய வைக்கணும். அந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் எப்போதும் புதுமைகளை புகுத்துவதோடு மட்டுமல்லாமல் சிறுதுரும்பும் பல்குத்த உதவுங்கிறத அர்த்தத்தை புரிந்து கொண்டு சாதாரண விஷயங்களை கூட அற்புதமாக செய்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய உத்தியோகம், அவங்களுடைய கல்யாண விஷயங்கள் இது சம்பந்தமாக மனசுக்குள்ளார ஒரு கணக்கு ஓடின்னு இருக்குங்க. அதே மாதிரி புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இடத்த கொடுத்துட்டு நகரப்பகுதியில் முக்கியமான இடத்துல ஏதாவது ஃப்ளாட்ஸ் வாங்கலாமா அப்படிங்கிற மனக்கணக்கும் மனசுக்குள்ளார இன்றைக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஏதோ நாம் தான் அப்படி இப்படின்னு இருந்துட்டோம், அவங்களாவது சிரமப்படாமல் இருந்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற யோசனைகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அங்கங்கன்னு வேலைக்கு போய் அழுத்து போச்சு. நாமே ஏன் சொந்தமாக ஒரு சின்ன தொழில் தொடங்கக்கூடாது? கோடிக்கணக்கில் முதலீடு போட்டு தான் தொழில் தொடங்கணுமா? ஏதோ கையில் இருக்கிறத வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடாதா அப்படிங்கிற யோசனைகளும் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடும். அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் இறங்குவீங்க. லாபஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபம் உண்டுங்க. பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க.
ஆமாங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பாங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால திடீர்னு கோபமாக பேசுகிறது, எரிஞ்சு விடுறது, இதெல்லாம் சில நேரங்களில் இருந்து கொண்டு இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, இன்சொற்களின் விலை மிக மிக குறைவு, ஆனால் அதன் மதிப்போ மிக மிக அதிகம். ஆமாங்க, இனிய சொற்கள் அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் பேசும்போது கடுமையாகவும் பேசலாம், கரும்பாகவும் நாம் பேசலாங்க. கடுமையாக பேசுகிறதுனால எந்த பலனும் கிடையாதுங்க. ஆனால் கரும்பாக பேசினோம்னா இரும்பாக இருக்கக்கூடிய மனிதர்களும் கரைந்து நம்மக்கிட்ட வந்து நட்பு பாராட்ட வருவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எதிரியாக இருந்தாலும் கூட அன்பாக நட்பாக இனிமையாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாருங்க. தனாதிபதி சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி பழைய பகை எல்லாமே மாறுங்க. பார்த்தாலே முகத்தை திருப்பிக்கிட்டு போகிறவங்கெல்லாம் இப்போ வழியை வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. என்னது காலம் மாறி போச்சே, நமக்கு எல்லாமே கனிஞ்சு வந்திருக்கேன்னு சில நேரங்களில் உங்களை பார்த்தே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ராசிக்குள்ளார செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் முன்கோபப்படுவீங்க. சிலர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவீங்க. இதெல்லாம் வேண்டாங்க, பிள்ளைங்களுக்கு ஆகாதுங்க, 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, அப்போ தாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சிலருக்கு அறிவுரைகளும் சொல்லி வைப்பீங்க. சூரியன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்தோம், அதுவும் சரியாகல. 4-5 வருஷமாகவே உத்தியோகத்தில் ப்ராப்ளம். இப்போ சிலதுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி ஏதாவது நல்ல செய்தி வர வாய்ப்பு இருக்குது. சுப செய்தியுடன் ஏதாவது மெயில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. புது வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். வியாபாரத்தில் கூட உங்களுக்கு லாபம் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எந்த வேலையிலும் அவசரமானது தோல்வியை கொண்டு வருகிறது. ஆமாங்க, அதனை தாங்க பெரியவங்க சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு சில வேலைகளில் வந்து நீங்கள் ஆவேசமாக இருக்கிறது உண்டு, அவசரப்படுறதெல்லாம் உண்டுங்க. ஆனால் இப்போல்லாம் நிறைய அடிபட்டு மாறிட்டீங்க. அவசரங்கிறதே காட்டிக்கிறதே இல்லை. கைக்குள்ளார ஏதாவது வச்சுட்டு இருந்தால் கூட ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால தாங்க இப்போல்லாம் நீங்கள் பக்குவப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால தாங்க இப்போல்லாம் வந்து அவசரப்படாமல் காத்திருந்து காய் நகர்த்தக்கூடிய சூட்சுமத்தை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் பாடாப்படுத்தின்னு இருக்குது. எங்கெங்க நல்லா இருக்குது, எங்கே போனாலும் சண்டை வருது. நாம் ஏதோ பேசுனா அவங்க வேறு ஏதோ புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளை வில்லனாகவே எல்லோரும் பார்க்குறாங்களேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. போதா குறைக்கு இந்த குரு பகவான் வேற 10ஆம் இடத்துல உட்கார்ந்து நம்ம பேரை கெடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. எந்த வேலையை தொட்டாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எங்கே போனாலும் சாக்கு போக்கு தான். இப்படி சில நேரங்களில் நீங்கள் அழுத்து கொள்வதும் உண்டுங்க. காரணம் குரு பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏதோ பணம் வருது போகுது, ஆனால் கையில் எதுவும் தங்க மாட்டேங்குது.
அதுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலையேன்னு சில நேரங்களில் சொல்வீங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சிலர் வீடு மாற வேண்டியிருக்கும், வேலை மாற வேண்டியிருக்கும், ஊர் மாற வேண்டிய சூழ்நிலைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. கையில் என்ன இருக்கோ அதை கெட்டியாக பிடிச்சிங்க. அது வருது இது வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கையில் இருக்கிறத விட்டுறாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்னைக்கு நல்லா இருக்குது. ஏன்னா சந்திரன் நல்லா இருக்கார், அதனால் வியாபாரம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் மட்டும் மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அதனால் யாரையும் பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு, களைப்பு, அலைச்சல் எல்லாமே இருக்குங்க. அதே நேரத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வேலை சுமை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கைக்கு அருகில் இருக்கக்கூடிய முதல் கடமையை செய். அடுத்த கடமை என்னவென்று தாமாக புரிந்துவிடும். ஆமாங்க, எதிர்த்தாப்பில் இருக்கிற வேலையை செய்து முடிக்கணும். தினந்தோறும் செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து முடிக்கணும். நாம் கற்பனையில் மூழ்கி கிடக்கலாம். நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிலர் எந்த வேலையும் பார்க்காம உட்கார்ந்துருப்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. அன்றாட கடமைகள், அன்றாட வேலைகள், அதில் எந்த தொய்வும் வராமல் அதை தொடர்ந்து செய்து கொண்டே எதிர்காலத்தில் என்ன பண்ணலாம், எதிர்கால திட்டம் என்னன்னு யோசித்து கொண்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எந்த வேலையையும் தடைபடாமல் பார்த்து கொண்டே எதிர்காலத்தை பற்றி யோசிக்கக்கூடியவர்கள், திட்டமிடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே அலைச்சல்கள், பணப்பற்றாக்குறை, குடும்பத்திலே எப்போ எடுத்தாலும் ஏதாவது ஒரு தகராறு, இந்த மாதிரி நிலைமை இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. ஆனாலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அதே மாதிரி அஸ்தம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, கொஞ்சம் கோவப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. அதே மாதிரி பணப்பற்றாக்குறையும் இருக்குங்க. எதுவுமே உடனே நடக்க மாட்டேங்குது, எல்லாத்துக்கும் அலைய வேண்டியதாக இருக்கேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனாலும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடுமனை விற்கிறது, வாங்கிறது, அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஈகோவால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். அதையும் தாண்டி இன்றைக்கி அன்பு அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உனது பணிக்கு தேவையானதை மட்டும் சேகரிக்க முற்படு. ஆமாங்க, சிலர்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக எல்லா விஷயத்தை பற்றியும் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் அது மாதிரி இருக்க மாட்டீங்க. ஆராய்ச்சி மாணவர்கள் மாதிரி ஏதேனும் ஒன்றை வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்து அந்த ஒன்றை நன்றாக பார்த்து கொள்ளக்கூடியவர்கள், அந்த ஒன்றிலேயே நன்றாக ஊறி திளைப்பவர்கள், அந்த ஒன்றையே நன்றாக செய்து முடிக்கக்கூடிய திறமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு ஒரு பக்கம் இருக்குது, அலைச்சல் ஒரு பக்கம் இருக்குது. ஆனாலும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. ஏதோ பெரிய சாதனை நாம் செய்ய போகிறோம், அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. சின்னதாக இப்போ ஒரு கஷ்ட காலம் இருக்குது, அதையும் நாம் கடந்து வந்துட்டு தான் இருக்கிறோம். அடுத்தது நமக்கும் நல்ல காலம் பிறக்க தான் போகுதுங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி சில வேலைகளை நீங்கள் முடித்து காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால்
உங்களுடைய பார்வையை கொஞ்சம் நீங்கள் மாற்றுவீங்க. பழைய சிக்கல்களுக்கு வேறு மாதிரி யோசித்து தீர்வு எடுப்பீங்க. அதே மாதிரி சொந்தக்காரங்களில் ஒரு சிலர் வந்து கோபத்தோடு இருந்தாங்க, அவங்க கோபமெல்லாம் இன்றைக்கி தீரும். வலியை வந்து அன்பாக பேசுவாங்க, ஆசையாக பேசுவாங்க. மனசுக்குள்ளார உங்களுக்கு சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க. 6ஆம் இடத்துல சனி பகவானும் ராகுவும் இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் சரி, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருந்தாலும் சரி, இன்றைக்கி அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரனும் புதனும் 6வது வீட்டில் இருக்கிறதுனால ஒரு பக்கம் பாராட்டு, ஆனால் இன்னொரு பக்கம் நம்மளை பற்றி அவதூறாக பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, நம்மளை யாரும் சரியாக புரிஞ்சிக்கலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. பங்குதாரர்கள் மட்டும் நீங்கள் கவனமாக நடந்துக்கணும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. உயரதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் நிதானம் தேவைப்படுது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிகழும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நூல் நிலையம் என்பது வாழ்வின் ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசியமாகும். ஆமாங்க, சின்ன வயசுலேருந்தே நீங்கள் சில கதை புத்தகங்களெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிங்க, நாவல்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிங்க, சிறுகதைகளும் படிக்க ஆரம்பிச்சிங்க. 1-2 புத்தகங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பீங்க, நல்லா இருக்குதே மறுபடியும் கூட படிக்கலாமே அப்படின்னு எடுத்து வச்சு இப்போ சின்னதாக எடுத்து வச்சு நிறைய புத்தகங்கள் உங்களுக்கு சேர்ந்துடுச்சு. அதனால தாங்க இருக்கிற இடம் நெருக்கடியாக இருந்தாலும் கூட சின்னதாக ஒரு இடத்த ஒதுக்கி புத்தகங்களை அடுக்கி வச்சுக்கிட்டு சோர்வடையும் பொழுது, மனசு சோர்வடையும் பொழுது எடுத்து படித்து உற்சாகப்படுத்தி கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஓய்ந்து போய் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் உற்சாகமான வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேற்றிவிடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த பழைய சொந்த பந்தங்களையும் இன்னைக்கு பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்றைக்கி வாங்கி கொடுப்பீங்க. உடற்பயிற்சி சாதனங்கள், அழகு சாதனங்கள், மற்ற சில விலை உயர்ந்த கை கடிகாரங்கள், மொபைல் ஃபோன் இதெல்லாம் கூட புதுசு இன்றைக்கி நீங்கள் வாங்கித்தர வாய்ப்பு இருக்குதுங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 6ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாகவே முடியும். பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், லாபம் உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைய தினம் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருந்துன்னு இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு இருந்தாலும் அலைச்சலும் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நீ விரும்பாத எதுவும் உன்னோடு இல்லாமல் பார்த்துக்கொள். ஆமாங்க, கோபம் நம்மோட இருக்கிறது தான், அது சரி வராது. ஆனால் அது தூர தூக்கி போடு. போட்டி பொறாமை அதெல்லாம் சாதாரணமாக இருக்கிறது தான், அதுவும் நமக்கு சரி வராது. அதையும் மனசுலேருந்து தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் இயலாதவற்றை, மனசுக்கு ஆகாதவற்றை, வாழ்க்கைக்கு உதவாதவற்றை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு பெரிய லட்சியங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு
அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் யோகாதிபதி சூரியன் உட்கார்ந்துருக்கிறார், 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் குரு பகவான் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன வீண் பழிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் யாருக்கிட்டையுமே கொஞ்சம் தெளிவாக பேசுகிறேங்க. மறைச்சி பேசுகிறது, முறைச்சிக்கிட்டு பேசுகிறது அதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள் வரும், புரிதல் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அதனால் திடீர்னு ஏதாவது முன்கோபத்தில் வாக்குவாதங்கள் வரும். பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டு போங்க. அவங்களுடைய படிப்பு கெடாமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். உங்கள் ஜாதகப்படியே பிள்ளைங்க உங்களை விட்டு பிரிஞ்சு வெளியில் போய் படிக்கிறது அல்லது வெளியில் வேலை கிடச்சி அதில் போய் சேர்றது அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது. எதிர்த்தவங்கள்லாம் அடங்குவாங்க. திடீர் பண வரவு உண்டு. நீங்களும் ஏதாவது செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. உயரதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் நீங்கள் சொல்கிறத அவங்க இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கேட்டு பெறப்படும் அன்பு சிறந்தது. ஆனால் கேட்காமலேயே தரப்படும் அன்பு சாலச் சிறந்தது. ஆமாங்க, ஒருத்தவங்களை பார்த்த உடனே நீங்கள் அன்பு காட்டுவீங்க. அவங்க முன்பின் தெரியாதவங்களாக இருந்தாலும் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு கேட்பீங்க. சிலரெல்லாம் தேவைப்படுதுன்னு சொன்னால் கூட கண்டுக்காமல் போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் கேட்காமலேயே சிலருக்கெல்லாம் உதவி செய்வீங்க. அப்படிப்பட்ட தாய் மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. உங்களுக்கு யோகாதிபதியே சுக்கிரன் தான். அவருடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். பண உதவியாக இருந்தாலும் சரி, மற்ற உதவியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. சுக்கிரன், புதன், சனி, ராகுன்னு 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. அறகுறையாக அப்படியே நின்று போன வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்க. மேற்கொண்டு கட்டலாமா அல்லது நல்ல விலைக்கு வந்தால் விற்றுலாமா, இந்த மாதிரியான யோசனைகளும் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் ராசியை செவ்வாய் பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த செவ்வாய் பார்க்கறதுனால கொஞ்சம் ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7.5 சனியெல்லாம் முடிஞ்சிடுச்சுங்கிறாங்க, ஆனால் ஒன்றும் தெரியவே காணுமே அப்படின்னு உடனே யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கறதுனால சில நேரங்களில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், கணவன் மனைவிக்குள்ளார கருத்து மோதல்கள் இதெல்லாமே விலகுங்க. சுக்கிரன் 3வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு வகையில் நல்லது. இன்னொரு பக்கம் எவ்வளோ வந்தாலும் பத்த மாட்டேங்குதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. ஆனால் நாம் போடுற எஃபெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக லாபம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்கும். பழைய வேலையாட்கள் விலகி புது வேலையாட்கள் வேலைக்கு சேருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, நல்ல மனிதர்கள் அன்புக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் கெட்ட மனிதர்களோ பயத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள். நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எதை வச்சு உங்களை உருட்டி எடுக்க முடியாது. பணத்தை கொடுத்தோ அல்லது பதவியை காட்டியோ அல்லது உருட்டல் மிரட்டல் விடுத்தோ உங்களெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அதே நேரத்தில் உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையெல்லாம் எங்கே இருக்குதோ அங்கே நீங்களே அடிமையாக இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் நல்லதற்கெல்லாம் துணை போகக்கூடிய நாயகர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. வாக்குஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் நிறைய தத்துவம் இப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. சும்மாவா 7.5 சனி சொல்லி கொடுக்குற பாடத்தோட எஃபெக்ட்டு தத்துவமாக பேச வேண்டியது தான். சில நேரங்களில் பொன்மொழியாக பேசுவீங்க, புதுமொழியும் பேசுவீங்க. இன்றைக்கி கூட நிறையா பேசி சில வேலைகளை முடித்து காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. இதோங்கிறாங்க, ஆனால் கைக்கு எதுவும் வரமாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் ஏக்க பெருமூச்சும் விட்டு கொண்டிருப்பீங்க. ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்தபடி பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. விலை உயர்ந்த மொபைல் ஃபோன், லேப்டாப் இதெல்லாம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷம் சேருங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். உங்களுக்கு எதிரியே அவர் தான். ஆனால் எதிரியே எதிர்ஸ்தானத்தில் உட்கார்ந்ததுனால எதிரிகள் மறைந்து போவாங்க. எதிரிகளால் மறைமுக ஆதாயம் இருக்குது. கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சு அப்பாடா போதுண்டா சாமிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பெருமூச்சும் இன்றைக்கி நீங்கள் விட்டுப்பீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகும். குடும்பத்தில் இப்போவாது நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு ஏக்க பெருமூச்சும் நீங்கள் விடுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்கும், சந்தோஷம் உண்டுங்க. சுவாதி அதாவது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் சின்ன அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சிந்திப்பதாக இருந்தால் நிதானமாக சிந்தியுங்கள். ஆனால் செயல்படுவதாக இருந்தால் உறுதியுடன் செயல்படுங்கள். ஆமாங்க, ஒரு வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி 10 தடவை நீங்கள் யோசிப்பீங்க. அதை வச்சு உங்களை சிலர்லாம் சோம்பேறி அப்படின்லாம் சொல்லி வைப்பாங்க. ஆனால் நீங்கள் யோசிக்கிறீங்கிறது அவங்களுக்கு தெரியாது. யோசித்து ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா அதை 3 நாளில் எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் முடித்து காட்டுவீங்க. ஆமாங்க, அதனால தாங்க எதையும் அவ்வளோ சீக்கிரம் தொடங்க மாட்டீங்க. ஆனால் தொடங்குனீங்கன்னா முடிக்காமல் விட மாட்டீங்க. அப்படிப்பட்ட வீராதி வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சந்திரன் இன்னைக்கு சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி இன்னைக்கு சாதிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குங்க. எங்கெங்க இருக்குது? 7.5 சனி போட்டு பாடாப்படுத்துது. ராசிக்குள்ளார 4 கிரகம் உட்கார்ந்துருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே பிரச்சனை. பிள்ளைகளால், கூட பிறந்தவங்களால், கூடிகிட்டு இருக்கிறவங்களால் எத்தனை சொல்லவே முடியல. அப்புறம் எப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாத்தையும் இன்றைக்கி நீங்கள் சரிகட்டி முன்னுக்கு போயிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசிக்கு கொஞ்சம் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார், ராசியில் இருக்கிறார். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவர் உதவி செய்து கொண்டே இருப்பார். 7.5 சனியில் ஜென்மச்சனி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் உடம்பு படுத்தின்னு இருக்குது. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது. அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. மருந்து மாத்திரை அப்படி இப்படின்னு சுற்றின்னு இருக்கிறத விட கை வைத்தியம், பாட்டி வைத்தியம், உணவு வைத்தியம்னு நம்முடைய பாரம்பரிய முறைக்கு வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீருங்க. நல்ல வேலையாட்களும் வேலைக்கு வருவாங்க. யாருக்கும் அதிகமாக முன்பணம் தராதிங்க.
செய்யாதீங்க. இறக்கப்பட்டு ஏமாறாமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் மற்றொரு பக்கம் சின்ன சின்ன பாராட்டுதல்கள் மேலதிகாரிடமிருந்து கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஒரே நாளில் 2 திருமணம் வைத்து கொள்ளலாமா? சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா இரட்டை பிள்ளைகளாக இருப்பாங்க. 2 பேருக்குமே ஒரே நாளில் திருமணம் செய்வாங்க. சிலரெல்லாம் 1 வருட இடைவெளி விட்டு அண்ணன் தம்பி பிறந்திருப்பாங்க. 2 பேருக்குமே துணை தேடின்னு இருப்பாங்க, வாழ்க்கை துணை தேடின்னு இருப்பாங்க. 2 பேருக்குமே கூடி இருந்திருக்கிறோம். சரி 2 பேருக்குமே சேர்த்தே கல்யாணத்தை வச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அக்கா தங்க அது மாதிரியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் ஜோதிட நூல்களில் ஒரே நாளில் ஒரே குடும்பத்தை சார்ந்த உடன் பிறந்தவங்க 2 பேருக்கு திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு தாங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்படி செய்கிறதா இருந்தால் 1 மாதமாவது இடைவெளி விட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிலருக்கு உத்தராயணத்தில் பண்ணிவிட்டு அப்புறம் தட்சிணாயணத்தில் பண்ணுறது அது மாதிரி யோசித்து வைக்கிறதும் நல்லதுங்க. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப முக்கியமான கிரகம். அவர் தான் திருமண பந்தத்துக்கு உரிய கிரகம். அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் களத்திர காரகனாக நாம் அவரை பார்க்குறோம். இப்போ எப்படி சகோதரக்காரகன் செவ்வாய், அதே மாதிரி பூமிக்காரகனும் செவ்வாய், பிதிர்காரகன் சூரியன், மாதுர்காரகனாக சந்திரன், இப்படி மாதுளக்காரகனாக புதன், இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கிறது. அதே மாதிரி சுக்கிரனுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்யாண காரகத்துவம். அந்த சுக்கிரன் இரட்டைத்தன்மைக்கு எதிரானவர். அந்த சுக்கிரன் அது ஒற்றை சிந்தனை, ஒரே வேலை, ஒரே காரியத்தில் சிறப்பாக செய்து முடிக்கிறது. அதில் கவனம் செலுத்தக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதனால தான் சுக்கிரன் பலவீனம் அடையக்கூடிய ராசிகள் அது இரட்டை ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இரட்டை ராசிகள் அப்படின்னா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 இரட்டை ராசிகளில் கன்னிங்கிற ஒரு இரட்டை ராசியில் தான் சுக்கிரன் நீசகதியை அடைகிறாருங்க. அப்போது சுக்கிரன் நீசத்தன்மை அடையக்கூடிய ராசியில் இருக்கும் பொழுது இரட்டை திருமணம் அதெல்லாம் கூடாதுங்க. அதனால் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க உடன் பிறந்தவங்களாக இருந்தாலும் ஒரே மேடையில் 2 திருமணங்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு செய்து வைக்கிறது அது எந்த வகையிலுமே நன்மையை தராதுங்க. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய வீடுகளில் சுக்கிரன் இருக்கும் பொழுது இரட்டை திருமணங்கள் செய்யக்கூடாது. அந்த கிரகங்கள் அது அங்கே இருக்கும் பொழுது அந்த காலகட்டம் வரைக்கும் இருக்கிற காலகட்டம் வரைக்கும் 2 திருமணம் அடுத்தடுத்து ஒரு குடும்பத்தில் செய்யவும் கூடாது. குறிப்பாக இப்போ சுக்கிரன் ஒரு வீட்டில் 28 நாட்கள் அதிகபட்சமாக இருப்பார். 28 நாளைக்கு ஒரு தடவை அவர் மாறிக்கிட்டே இருப்பார். அந்த 28 நாட்களுக்குள்ளாகவும் 2 திருமணங்கள் செய்யக்கூடாது. அது எப்படின்னா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் அந்த வீடுகளில் சுக்கிரன் இருக்கும் பொழுது ஒரே குடும்பத்தில் 2 திருமணங்கள் அடுத்தடுத்து செய்யக்கூடாது. அவ்வாறு செய்தால் முதலில் திருமணம் முடிப்பவர்களுக்கு யோகமும், இரண்டாவதாக திருமணம் முடிப்பவர்களுக்கு வாழ்க்கையில் தடங்கல்களும் போராட்டங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடில் அதாவது அர்த்தநாரீஸ்வரர் அருள்பாலித்து கொண்டிருக்கிறாருங்க. அதனால் திருச்செங்கோடு போய் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரரை வணங்கிட்டு வரலாம். அது மிகப்பெரிய பலம் கொடுக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிர வாரத்தில் போய் நீங்கள் வணங்கிட்டு வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் பட்டீஸ்வரம், அதுக்கு பக்கத்தில் திருசக்தி முற்றம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஊர் இருக்குதுங்க. அங்கே போய் வணங்கிட்டு வரலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வருடைய சன்னதியிலையும் அம்பாள் ஆவுடரியாரை தழுவியது போல இருப்பாங்க. அங்கே சென்றும் வணங்கிட்டு வரலாம். இந்த மாதிரி ஆலயங்களுக்கு சென்று வணங்கிவிட்டு வருவதன் மூலமாக ஒரே குடும்பத்தில் ஒரே நேரத்தில் 2 திருமணங்கள் செய்து ஒருத்தர் நல்லாவும் இன்னொருத்தர் நல்லா இல்லாமலும் இருக்கிறவங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே அறிவியல் காரண காரியங்களினுடைய
அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதை தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நாம் வாழ்வாங்கு வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.